இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அந்த 3 பேரையும் கூப்பிட்டு இங்க வந்திருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா சுபிச்சமும் கிடைக்கணும். நாட்டுல வந்து மழை வெள்ளம் எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சு எல்லா வகையான ஜீவனத்தையும் இன்புற்று இப்ப நவகிரக பூஜை ஐயா சொல்லி பிறந்தவர்கள் தம்பி இவங்களுக்கு வந்து ஐயா வந்து உத்தரவு கொடுத்து உங்களோட வாழ்க்கை வரலாமா கேட்டீங்கன்னா நீங்களாம் எல்லாரும் கண்டிப்பாக படிக்கணும். அவ்வளோ கஷ்டங்கள் வந்துச்சு. இன்னைக்கு இந்த குழந்தை செல்வத்தோடு வந்து இங்கே ஐயா கிட்ட வந்து ஆசீர்வாதம் மதுரையிலும் வந்துருக்காங்க. ரொம்ப அதாவது நிறைய நம்ம சொல்லலாமா ஐவிபி பண்ணியே சக்சஸ் ஆகாம ஃபெயிலியர் ஆகி எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அது ஜாதகத்துல இயற்கை முறையில உங்களுக்கு கண்டிப்பா ஐயாவோட அருளால உங்களுக்கு கத்தரிப்பீங்க. நீங்க மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிடல. 6 மாசம் நான் சொல்ற ட்ரீட்மெண்ட்னா கோவில்ல கண்டிப்பா இயற்கை நீங்க கத்தரிப்பீங்க. உங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறது நான் தான் வைப்பேன் அப்படின்னு ஜாதகம் நான் தான் எழுதிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்க குழந்தை செல்வத்தோட வச்சிருக்காங்க. ஐயாவுக்கு நன்றி சொல்றாங்க. அதனால கண்டிப்பா சொல்றவா மனம் உருகி பிரார்த்தனை பண்ணா, அதாவது டாக்டர் ஒன்றும் கடவுள் கிடையாது, ஜோதிடரும் கடவுள் கிடையாது. ஆனா இறைவன் நினைச்சா ஒரு நொடி சொல்லுங்க உங்க வாழ்க்கையை திசை திருப்பி காட்டுறதுக்கு இறைவனால முடியும். அதுக்கு நம்பிக்கையாக நிறைய பேர் இந்த இடத்துல சாட்சி இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சாட்சின்னு சொல்லி நிறைய மதத்துல சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட காட்டினா தான் நம்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் மூத்த மதம் தான் நம்மளுடைய இந்து தர்மம். நம்ம இந்து தர்மத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில நிறைய நடைமுறை பண்ணலாம். அதுலேயும் நம்ம தமிழர்கள் சொல்லி கொடுத்தாரு இந்து தர்ம நெருப்படி வாழணும் அப்படின்றதுபடி நீங்க வாழ்ந்தாலே உங்களுடைய குழந்தைகளும் சரி உங்களுடைய எதிர்காலம் சரி சிறப்பாக அமையும். அதனால ஐயா மகாசக்கரை நீங்க மனமொழி பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கேட்டது எல்லாமே கூடிய சீக்கிரம் பண்ணுறாரு. ஏதோ ஒரு கர்மங்களை காரணமா உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அந்த கர்மங்களை போக்குறதுக்கு தான் இந்த மாதிரி ஜீவசமாதி வழிபாடு பண்றது. இந்த சித்தர்களுடைய ஜீவசமாதி வந்து இந்த மாதிரி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றதும் இந்த மாதிரி கோபம் பண்றதும் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் முன்னேற்றம். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி இந்த ஒரு சின்ன சூட்சமும் நான் சொல்லித்தரேன். இதை நீங்க நடைமுறைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் பௌர்ணமி உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போட்டுருங்க. என் குலதெய்வம் 100 கிலோமீட்டர் தாண்டி இங்க எல்லாம் போக முடியாது அப்படின்னா வீட்டுல ஒரு உங்களால முடிஞ்சது ஒரு 11 ரூபா காணிக்கை எடுத்து தனியா வச்சுக்கோங்க. ஒரு வண்டியில் எடுத்து வச்சுக்கோங்க. பௌர்ணமி ஒரு 11 ரூபா காணிக்கை. பருப்பு பாயாசம் செய்யுங்க. குலதெய்வத்துக்கு வந்து வசியம் வந்து பருப்பு பாயாசம் தான். பருப்பு பாயாசம் பண்ணி பௌர்ணமி உங்க வீட்டு பக்கத்துல இருக்க குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பா 11 பௌர்ணமி பண்ணி முடிச்சோமே 12வது பௌர்ணமி நீங்க எதிர்பார்க்காத ஒரு வருடம் முடிஞ்சாலும் உங்க வாழ்க்கையே மாற்றம் பண்ணி. அதே மாதிரி மாதம் அமாவாசைக்கு ஒண்ணு கடல்ல நீராடணும் அல்லது இந்த மாதிரி யாக வேண்டியில கலந்துக்கணும். அப்ப கடல்ல பக்கத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா கடல்ல நீராடினோம். நம்மளுடைய துரதிருஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா மதுரை சார்ந்து கடல் கிடையாது. அப்ப அதனாலதான் தென்னாடு